வணக்கம் நேயர்களே. கவிஞர் கண்ணதாசன் மானிடப் பிறவின் இன்பத் துன்பங்கள் ஆசைகள் என எதையும் விட்டு வைக்கவில்லையாம். இவை அனைத்திலும் தான் பெற்ற அனுபவங்களைக் கொண்டே பல பாடல்களை ஈட்டியிருப்பார். மேலும் அவருக்கு மது பழக்கமும் அதிகமாக இருந்துள்ளதாம். பெரும்பாலான நேரங்களில் கையில் சிகரெட் பற்ற வைத்து கொண்டே பாடல் வரிகளை யோசித்து அந்த சிகரெட் முடிவதற்குள் பாட்டை உருவாக்கி விடுவாராம். பெரும்பாலும் கண்ணதாசன் பாடல்களை கவனித்தோம் என்றால் கண்ணன் மேல் அன்பு கொண்டு பல பாடல்களை ஈட்டியிருப்பார். காதல், கோபம் என பல உணர்ச்சிகளில் அவருக்கு நினைவில் முதல் ஆளாக நிற்பது கண்ணபிரான் தான். அந்த வகையில் 1963 எஸ். ராஜேந்திரன், விஜயகுமாரி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த நானும் ஒரு பெண் தான் படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடல்தான் கண்ணா கருமை நிற கண்ணா. இந்த பாடலுக்கான மெட்டை MSV மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் கண்ணதாசனிடம் போட்டு காட்டினார்களாம். அப்போது கண்ணதாசனுக்கு வரிகள் எதுவும் பிடிபடவில்லையாம். இந்த நிலையில் வழக்கம் போல் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு புகைத்தபடி யோசித்து கொண்டு பாத்ரூம் பக்கம் சென்றாராம். இயற்கை உபாதைகளை முடித்து வெளியே வந்தவரின் கையில் சிகரெட் அட்டையில் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருந்ததாம். அதனை இயக்குநரிடமும் இசையமைப்பாளர்களிடம் காட்டினார்களாம். இது என்ன என்று கேட்டபோது, பாடல் கேட்டீர்களே, இது போதுமா என்று கேட்டாராம். அவர்கள் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டார்களாம். ஒரு சிகரெட் அட்டையை கூட விடாமல் உடனே நினைவுக்கு ஒரு வரிகளை அது எழுதியிருக்கிறார். அப்படி உருவான அந்த வரி தான் கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே என்ற புகழ்பெற்ற பாடலாகும். இதேபோல் பயணம் செய்யும் காலங்களில் பயண சீட்டுகளிலும் எழுதும் பழக்கமும் அவருக்கு இருந்திருந்ததாம். இப்படி கவியரசர் உருவாக்கிய பாடல்கள் ஏராளம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.